இந்த ஒரு திராவிடத்தை தீ வச்சு கொளுத்தோம்னு எங்காலும் தமிழன் ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னா ஐயா எடப்பாடி அதை விட பெரிய ஞானியா இருக்காருல்ல. அவர் என்ன பேசுறாரு? உண்மையான திராவிடத்தின் வாரிசு நாங்க தான். ஆளை பார்த்தா ஐயா, உங்களை ஆளை பார்த்தா அப்படி தெரியலையா? அதுல அவர் அறிக்கையில சொல்லிருக்காரு, சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், சுயமரியாதை. இந்த வார்த்தையை நல்லா கொஞ்சிக்கணும்டா. சுயமரியாதை எல்லாம் கொண்ட ஒரு திராவிட அந்த இயக்கத்தினுடைய உண்மையான வாரிசு நம்ம தான். சமூக நீதி, இங்க வா, சமூக நீதி. ஐயா ஸ்டாலின் இப்படி இருங்கய்யா. ஐயா எடப்பாடி, நாங்க கைகட்டியே கேட்கிறோம்யா. ஐயா சமூக நீதினா என்னங்கய்யா? தெரியுது. அந்தந்த குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அவர்களுக்கு உரிய பகிர்வை, உரிய உரிமையை பங்கிட்டு கொடுப்பதுதான் உண்மையான சமூக நீதி. இந்த திராவிட திருட்டு முன்னேற்ற கழகம் இதுவரை செய்யாது. ஏன்னா அவன் குடியின் எண்ணிக்கை தெரிஞ்சிடும். மொத்தமா 500 வீடு இல்ல, நம்ம எப்படி 50 ஆண்டு ஆண்டோம்னா அவனுக்கு சந்தை வந்துடும். இந்த பயிலும் முடிச்சுக்கிடுவான். 2 வீரனை போட்டு இறங்கிடுவான். அது அவன் கொடுத்த வீரம் தான். அது ஒரு மணி நேரம் இருக்கும். அவ்வளவு அந்த வீரன் அது ஒரு கணக்கு தெரிஞ்சிடும். எங்க ஐயா எடப்பாடி எடுக்கல. எடுத்தா மத்த சாதிக்காரன் ஓட்டு, தமிழ் இல்லாதவன் ஓட்டு போயிருமோ அப்படின்னு நாங்க அதை பத்தி கவலையப்படுறது. ஏன்? ஓட்டுக்காக வந்தாதான் அதை பத்தி கவலை பண்ணோம். நாங்கள் எங்கள் நாட்டுக்கானவர்கள். போட்டா போடு, போடலைன்னா போ, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஆனால் எங்கள் மரணம் உறுத்தாது. ஏன்? எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்தான், நமக்கென்று ஒரு வரலாறு இல்லை. ஏன்? வரலாற்றை படைப்பவனுக்கு வரலாற்றை எழுத நேரம் இருக்காது, எழுதல. என் இன வரலாற்றை எழுதியவன் எவனும் என்னவன் இல்லை. இது ஒரு வரலாறு. அவன் கற்பனை எழுதி வச்சுட்டு போயிட்டான். ஆனால் அவர் சொன்னது, நமக்கென்று வரலாறு கிடையாது என் தம்பி, ஆனால் ஒரு இனம் தன் விடுதலைக்கு போராடி செத்தது என்ற வரலாறாவது நமக்கு வரட்டும். அப்படி இதுவரை இல்லாத அரசியல் கிளர்ச்சியை இந்தியம், திராவிடம், இதுதான் அரசாட்சி செய்ய முடியும், இதுதான் அதிகாரத்துக்கு வர முடியும். திராவிடம் இல்லை என்றால் இங்க என்ன அரசியல்? பெரியார் இல்லை என்றால் என்ன அரசியல்? இந்தியா இல்லை என்றால் என்ன அரசியல்?